அலுமினியம் ரீபாட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டான சாயில் மிக்ஸ் அப்படின்னா, இங்கே இருக்கிற மாட்டு உரம் 20%, மீதம் 80% வந்து ஆற்று மணல். நான் ஆற்றுல போயிட்டு வாரிட்டு வந்த மணல். இந்த மண்ணை பாருங்கள், கொட்டையாக இருக்கும். இந்த மண் நான் டெய்லியும் போயிட்டு ஒரு 2 மூட்டை எடுத்துகிட்டு வருவேன். அதை வச்சு தான் ரீபாட் பண்ணுவேன். இதில் வச்சுனா பிளான்ட் ரொம்ப சூப்பராக வரும், நல்லா ப்ளூம் வரும். இதில் வந்து ஒரு 20% வந்து மாட்டு உரம் எங்கள் ஊரில் நல்லா கிடைக்கும். அதனால் அதை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் ரீபாட் பண்ணியிருக்கேன். ரீபாட் பண்ணும்போது செடியை மேலே வச்சுட்டு செடியினுடைய வேரில் இருந்து கீழே ஒரு 10% மட்டும் கீழே வைப்பேன். மற்றபடி கோடெக்ஸ் மேலே வைப்பேன். ஏன்னா இந்த கோடெக்ஸ் தான் அழகு, அதனால் வச்சுட்டேன். நான் ஏன் தண்ணி ஊற்ற கம்மியான ஃபேஸ் வச்சேன்னா, இனிமேட்டு தமிழ்நாட்டில் மழை காலம் வருது. ஸோ ரொம்ப தண்ணி நின்றதுன்னா செடி இறந்துடும். அதனால் கம்மியான ஃபேஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் வெயில் காலத்தில் தண்ணி டெய்லியும் ஊற்றுவேன். அதனால் வந்து இந்த இடம் போதும், இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்னு